ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட கேட்டிருந்த கொஷின் என்ன அப்படின்னா, எல்லா க்ரோ பேக்லேயும் தொட்டிலையும் மண் கலவை கம்மியாகவே வச்சு செடிகள் வச்சுருக்கீங்களே, இது போதுமானதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது போதுமானது இல்லை தான். ஏன்னா ஒரு முக்கால்வாசியாவது க்ரோ பேக்லேயும் தொட்டிலையும் நம்ம மண் கலவை ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா செடிக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்த்தி தான். ஆனால் நான் அப்படி பண்ணாததுக்கு ரீசன் என்னென்னா, மண் ஃபஸ்ட்டு தட்டுப்பாடுன்னு சொல்கிறத விட 3rd ஃப்ளோரில் இருக்கும். செமந்து கொண்டு அதை ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, 2 தொட்டியில் செடி வளர்த்தா ஓகே, நம்ம நிறைய வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி கொண்டு வரது கஷ்டம். அதெல்லாம் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு நான் ஒரு 4 க்ரோ பேக்கில் பிரித்து வச்சுருவேன். வச்சுட்டு டெய்லி உள்ள ஆர்கானிக் வேஸ்ட்டு செடிகளுக்கு போட்டு போக மீதம் வரக்கூடியது எல்லாமே நான் கொட்டி வைப்பேன். பாருங்கள், கொட்டி வச்சு ஒரே மாங்கன்னா முளைச்சி நிற்குது. பப்பாளி, தக்காளி, மிளகான்னு வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து போட்டு மண்ணை நம்ம சேஃபாக கொண்டு தொட்டியில் சேர்க்குறதே பெரிய விஷயம் ஆகிடும். அப்படி தான் வச்சுருக்கேன். ஆனால் இவ்வளோ இல்லை, எவ்வளோ வேணாலும் மண் போட்டு செடி வைக்கிறது